அப்ரோச். அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே அவனை ஈஸியாக அவனை இழுத்து கொண்டு வர முடியாது, அந்த மாதிரி ஆள். அப்போது நான் வந்த வருஷத்தில் அப்போ அவர் 10th ஹேண்டில் பண்ணுறாரு. அதுவும் தமிழ் மீடியம் கிளாஸ் தான், இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. இந்த தமிழ் மீடியம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு சொன்னால், பையன் 35 மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி மட்டும்தான் அவர் குறிப்பிட்ட ஏரியாஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டே வந்தார். அவருடைய கிளாஸஸில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 3 மாதம் பார்த்தேன், 6 மாதம் பார்த்தேன், கூப்பிட்டேன், சார் உங்கள் கிளாஸில் தான் கண்டினியூவாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அவர் இல்லை சார் நான் அடுத்த டெஸ்ட்டில் சரி பண்ணிடுறேன். ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் எதுவுமே அவருடைய சைடில் இல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கிளாஸ் போனேன், பசங்களை கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கு மேக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பசங்க ஆரம்பத்தில் சொல்கிறதுக்கு தயங்கலாம். சார் இல்லை சார் எங்களுக்கு டீச்சர் தான் பிரச்சனை அப்படிங்கிறத அவன் வாயில் உடனடியாக சொல்லலை. சார் இல்லை சார் அவர் சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதாவது எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறாரு, எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். டோட்டலாக என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, அவரால் அந்த கிளாஸ்க்கு பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துட்டார் அப்படின்னா, இனி நமக்கு 2 வருஷம் இருக்கு, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், அப்படியே இருந்து ஒப்பேத்திட்டு வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன், தம்பி நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே எழுதிவிட்டு நான் கையில் விடுறேன் அப்படின்னு எழுதி வாங்கி கீழே பையனுடைய பேர் கிளாஸை போட்டு வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என் ரூமுக்கு போனேன். என் கேபினில் உட்காந்துட்டு அவரை கூப்பிட்டுட்டு நான் அவர்கிட்ட எதுவுமே பேசலை. பசங்க எழுதி கொடுத்தா முன்னால் தூக்கி போட்டேன். சார் இதெல்லாம் ஒன்றா வாசிச்சு பாருங்க, உங்களுடைய பயோகிராஃபி தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆள் வாசிச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நான் மறுபடியும் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. வாய்ப்பு இல்லை, உங்களே நீங்கள் நம்பினாலும் உங்களை நான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால ஏன்னா இது உங்கள் சம்மந்தப்பட்ட சார். இல்லை சார் இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, எனக்கு முழு உரிமை பள்ளிக்கூடத்தில் வந்து. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், உங்களை நான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை, ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, உங்களோட சம்பளத்தில் மாதம் ஒரு 50,000 கொடுத்துருங்க, நல்ல ஒரு டீச்சராக பார்த்து நான் போட்டுக்கிறேன், இஷ்டம்னா பாருங்க, இல்லைன்னா விஆர்எஸ் கொடுத்துருங்க, 2 ஆப்ஷன் உங்களுக்கு. சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை சார் நான் லோயர் கிளாஸ் வேணால் போய்க்கிறேன், ரொம்ப நல்ல முடிவு, உடனே எழுதி கொடு. டக்குன்னு உடனே எழுதி வாங்கினேன். ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ப்ரைவேட், அதாவது டியூட்டராக ஒருத்தங்களை போட்டேன். இன்றைக்கி அந்த கிளாஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கான் மேக்ஸ். தேங்க்யூ சார். ஓகே.